ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனை பற்றின ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது சௌந்தர்யா நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படி கேட்டால் அவங்க அது எனக்கே தெரியலையே அப்போ மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. நம்மளுக்கும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் வேறு மாதிரி பேசுகிறாங்க, ஒரு சில நேரங்களில் வேறு மாதிரி பேசுகிறாங்க. செம்ம காண்டாக இருக்குது. இன்னுமே இன்றைக்கி ஒரு நிறைய பஞ்சாயத்துலாம் இருக்குன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று 2 பேரோட முகத்திரையை கிழிச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஏமா இதேமாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்குன்ற மாதிரி மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அதாவது நேற்று அந்த டெவில் டாஸ்கில் சரி சொல்லுங்கள், யாரெல்லாம் என்னென்ன பண்ணாங்க, தப்புகள் பண்ணாங்க அப்படின்போது, சார் ரஞ்சித் சார் கோவமே வராமல் இவ்வளோ நாள் கடந்துட்டார். இந்த ஒரு டாஸ்கையாவது வச்சு கோவத்தை காமிச்சிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சூப்பரான பாயிண்ட்டில் சரியான பாயிண்ட்டு. இந்த டாஸ்க்லையாவது கோவப்பட்டிருக்கலாமே, இது வரைக்கும் தான் நீங்கள் கோவப்பட்டு பேசலை, இதுலையாவது கோவத்தை வெளிப்படுத்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னாங்க. சமமாசான பாயிண்ட்டு. அப்போ நீங்களும் காமிச்சிருக்கலாமே அப்படின்னா, நாங்கள் ஏன் சார் நடிக்கணும், நாங்கள் உண்மையிலே கோவத்தை காமிச்சு தானே இருக்கோம். ஓ அப்படி சொல்கிறீங்களா, ரைட். அப்புறம் அன்ஷிதா சார் அப்படின்னாங்க. அன்ஷிதாவை செம்மையாக சொன்னாங்க. அன்ஷிதாவோட கேமே எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க டெவிலாக டெவிலோட விஷயங்களை பண்ணுற மாதிரி இல்லை. நீங்கள் என்னை கலாச்சிங்களே, உங்களை நான் பழி வாங்கணும், அதுக்கு உங்கள் 2 பேரை வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு எங்களை தனியாக வச்சு செய்யுன்னு செஞ்சாங்க. அவங்க பழிவாங்க முடித்தாங்க, போய் தனியாக உட்காண்டாங்க சார். அப்போது அந்த பழிவாங்கிறது மட்டும்தான் அந்த டெவிலோட வேலைன்ற மாதிரி பண்ணாங்களே தவிர, மற்றபடி டம்மியாக உட்காந்து மிச்சம் தான் சாப்பிட்டுட்டாங்க. இந்த மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க. அது உண்மை தான். ஏன்னா அன்ஷிதா பற்றினா இவங்க 2 பேரும் உட்கார வச்சு நல்லா வாசித்தாங்க. நீங்கள் இதை பார்த்து யூஸ் பண்ணுற அதை அந்த பொண்ணு இந்த பொண்ணை யூஸ் பண்ணது இப்படி மாறி கலாச்சிட்டு இருந்தாங்க. அதை போட்டு உடைச்சாங்க. ஆர்ஜி ஆனந்தியோட முகத்திற்கு வச்சாங்க. செம்மையாக இருந்துச்சு சார். டெவிலாக இருக்கும்போது ஆர்ஜி ஆனந்தி யூஸ்வலாக இந்த வீட்டில் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் சார் இருந்தாங்கன்னும் போது அவங்க பார்த்தாங்க, பா நம்மளை நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணு அப்படின்னு டப்பான்னு காலவாரி விட்டாங்களே. என்னான்னு பார்த்தா, ஏன்னா எப்பயுமே எல்லாரையும் மண்டை கழுவாங்க, அதே மாதிரி இந்த வாட்டி டெவிலாகவும் இருக்கும்போதும் எல்லாரையும் மண்டை கழுவி விட்டாங்கன்ட்டாங்க. அவங்களுக்கு அடி பாவி, இவனை நம்பி இன்னொரு ஃப்ரெண்டு நம்பி அவன் பக்கத்தில் உட்காந்த பாரு, இனிமேல் என் பக்கத்துலேயே உட்காராதன்ற மாதிரி அவங்க டென்ஷன் ஆகிட்டு நமக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் சௌந்தர்யா பேசும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஆனால் இதே சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, மஞ்சரியை கலாய்க்கிறது, அசிங்கமாக ஆட்டிடியூட் பண்ணுறது, ஒரு மாதிரி ஓன்னு குலைக்கிறது, இதெல்லாம் கேவலமாக இருக்குது. இதெல்லாம் கட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் என்ன பண்ணுறது, அதை பண்ண மாட்டாங்க. அதனால தான் சௌந்தர்யாவுக்கு நிறைய ஹேட்டர்ஸ் வந்திருக்காங்க. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறீங்கன்றதை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.